ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். ஸ்பைசி எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் இந்த ரைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அன்றைக்கி ஒரு வெங்காயம் 4-5 பூண்டு பல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த எக் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். ஆனால் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு முட்டை போதும், நல்லாவே இருக்கும். முட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். முட்டை நல்லா கிளறின அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதில் நல்லா கிளறிக்கலாம். தேவையான மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா அவ்வளோதான், ஸ்பைசி எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.